பாஸ்கர் சார் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ வித்வுட் எனி டிலே அடுத்த அவார்ட் யாருக்கு போகுது, என்ன கேட்டகரி அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா பார்த்துடலாம். Indian Awards 2024. Most Applauded Director of the Year, Nithilan Swaminathan. Indian Awards 2024 ல அடுத்ததாக Most Applauded Director of the Year. Let's welcome Mr. Nithilan Swaminathan sir onto the stage. வந்து மகாராஜா படத்துக்காக நம்ம வந்து சாருக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அந்த படம் வந்து கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, பின்ன அந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. ரொம்ப அற்புதம். அதாவது எந்த ஒரு தகப்பனுக்கும் வந்து தன்னுடைய மகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தேவதை. நான் மகாநதி படம்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு ஷூட்டிங்லேருந்து திடீர்னு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, குழந்தை எப்படி இருக்குது, ஸ்கூல்லேருந்து வந்துருச்சா? என் பொண்ணு அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் என் பொண்ணை பக்கத்தில் போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி என்னுடைய யாருக்குமே எல்லோருக்குமே வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்க, ஒரு தேவதைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தம்பி விஜய் சேதுபதி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த படத்தில் எல்லோருமே அற்புதமாக நடித்திருந்தார்கள். அந்த பெண் குழந்தை வந்து அந்த கரஸ்பாண்டன்ட், சார் மன்னிப்பு கேட்டுருங்க சார், சார் மன்னிப்பு கேட்டுருங்க சார் அப்படிங்கும் பொழுது தம்பியினுடைய அந்த பவர்ஃபுல்லான ஆக்ஷன் அதை எந்த அளவிற்கு சொல்லிக் கொடுத்து தம்பி வந்து அவர்கிட்ட இருந்து இந்த படத்தை ஒரு சிறப்பான நடிப்பை பெற்று இந்த படத்தை அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் ஹிம். என்னுடைய மகன் வயது தான் இருப்பார். எனக்கு அடுத்த படத்தில் ஒரு நல்ல வேஷம் கொடுங்க, ஒழுங்காக நடிப்பேன். ஸோ ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்ல கற்பனை சக்தியையும் கொடுத்து நிச்சயமாக இன்னும் பல படங்கள் அவர் பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நெத்திலன் சார், இந்த அவார்டை நீங்கள் சார் கையில் இருந்து வாங்கினது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கு எல்லாருக்கும், சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், மீடியா பீப்புள், படம் பார்த்து தேட்டர் முன்னாடி வந்து இந்த படம் பார்த்து எமோஷ்னலாக பேசினவங்க, படத்தை பார்த்து ட்வீட் பண்ணவங்க, சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்து கொண்டு போனேன். மீடியா எல்லா மக்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்கள் ப்ரொடியூசர் சேதண்ணா, எங்கள் டெக்னீஷியன் டீம் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லியிருக்கேன். சாருக்கிட்ட இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரும் நானும் குரகுமையில் ஒர்க் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க சார். சார் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஆக்டர். எனக்கு பார்க்கிங் பார்த்து, 8 தோட்டாக்கள் பார்த்து, இந்த படம் மட்டும்தான் பெஸ்ட்டு நினச்சாங்க. ஒரு சின்ன காமெடி படமாக இருக்கும், அதில் கூட தண்ணியில் கண்டன்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நிறைய சீன் பெரிய ஹிட்டான படம் நினச்சிக்காதீங்க, சின்ன படங்கள் அதெல்லாம் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஐ மீன் அந்த கண்டென்ட்டோட ஜல்லை ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட அவார்டு வாங்கினது ரொம்ப நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இப்போ வந்து நம்ம படத்துக்கு வருவோம். மகாராஜா, அதாவது ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இட் கோ பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதமான ப்ரொமோஷனில் கூட உலகத்தில் நிறைய இடங்கள்ல பார்ப்பாங்க. பட் உண்மையாகவே மகாராஜா படம் ஜப்பான், சைனா இந்த மாதிரி வெளி உலகத்தில் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ ஹவு டஸ் தட் ஃபீல் ஃபார் யூ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில எமோஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு எமோஷன் தான். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வெற்றியான யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, சந்தோஷம் தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் இது மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள், தரமான படங்களை எடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.